தங்கமே, இன்று உன் அப்பன் என்னை அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன். என்னை நிச்சயமாக நீ உதாசீனம் செய்து விடாதே. இந்த வாக்கினை கேட்டுவிடும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகள் எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய இல்லத்தின் ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகள் இங்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் செய்வினைகள் என்பதை முதலில் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் இது போன்ற ஒரு செய்தியை சொல்கின்றானே என்று என் பிள்ளை, நீ சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற செய்வினைகள் எல்லாவற்றையும் இந்த அப்பன் வேரோடு அழித்து விடுவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. ஆனால் ஒருவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியும். இவர்கள் மேலும் மேலும் உனக்கு எதையாவது செய்து கொண்டு இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை தவிர்த்து விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்கள் செய்வினை செய்து உன் வாழ்க்கையில் அப்படியே முடக்குவதற்காக அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன் அப்பன் இந்த கோபத்தின் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றதே தவிர ஒரு பொழுதும் அமைதியாக நின்று பார்க்கவே எனக்கு தோன்றவில்லை. என்னுடைய கோபத்தினால் நான் இவர்களை அழித்து விடுவேன். ஆனால் அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பதையே நானும் அவர்களுக்கு செய்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது? இவர்கள் எதற்காக இதை செய்கின்றார்கள்? அப்படி உன் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு ஏன் இத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்பன் இத்தனை நேரமும் அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். உனக்கு நிச்சயமாக தெரியும் என்று இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முடிக்க வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது உனக்கு நிச்சயமாக புரியாமலே போயிருக்கும். ஆனால் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தருகின்றது, ஏது தருகின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டாய். ஆனால் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் சொல்கின்ற விஷயங்கள் இருக்கின்றது. உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பின்னால் இருக்கின்ற சில நன்மைகளை தெரிந்து கொண்டு நாம் இவற்றை விட்டு வைத்து விடக்கூடாது. அதே நேரத்தில் இவர்களை விட்டு விடவும் முடியாது. நாம் இப்பொழுது இவர்களை மன்னித்து விட்டோமே, ஆனால் மீண்டும் உனக்கு இதைவிட பெரிய தவறு செய்வதற்காக அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுமே. அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு இந்த அப்பன் தருகின்ற விளக்கத்தை நிச்சயமாக நீ கேட்க வேண்டும். அவற்றை நான் விட்டு விடுவேன் என்றால் அதற்கு நான் துணை நின்றது தானே அர்த்தமாகிவிடும். இந்த அப்பனாதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நான் நிச்சயமாக இதோ உனக்கு பதிலை தர நினைக்கின்றேன் என்பதை நீ நிச்சயமாக என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு இந்த அப்பன் தருகின்ற விளக்கத்தை நீ நிச்சயமாக கேட்டு அறிந்து கொண்டால் வேண்டும். அப்பன் உன் இல்லத்தில் உயிர் போக சம்மதிப்பேன் இல்லை. அதற்கு துணைதான் இன்று விடுவேன். அவர்களை நான் விட்டு விடுவேன் என்றால் அதற்கு நான் துணைக்காமல் அர்த்தமாகிவிடும் அல்லவா? அதற்காகத்தான் நானும் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரியாக கொடுத்து சில உண்மைகளை நான் நிச்சயமாக இன்றே உனக்கு பதிலை தரப்போகின்றேன். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன்
உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் சென்று விட்டாய். உன்னை சுற்றி ஒரு ஆபத்து இருக்கின்றது. இந்த மனிதர்கள் இதை செய்கின்றார்கள் என்றால் நான் சொல்லும் பொழுது அப்படி செய்து விடுவார்களா என்று நாம் என்ன அந்த அளவிற்கு இருக்கின்றோமா என்று சொல்லி தைரியமாக இருந்து கொண்டாய். என் பிள்ளை அல்லவா? ஆனால் எப்பொழுதுமே இந்த தைரியம் நமக்கு உதவாது. பின்னால் இருந்து இவர்கள் ஒளியை பறைத்து கொண்டுதான் கொண்டு இருக்கின்றார்கள். அதனை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். என்ன செய்தாலும் என் குழந்தை, சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்பொழுதும் சாமர்த்தியத்தை பற்றி செய்ய முடியாது. சாணக்கியத்தனமும் இருக்க வேண்டும். சாதுரியமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் ஒரு சேர உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்பொழுது இந்த அப்பன் சொல்கின்ற உண்மைகளை கேட்டு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டது யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, என்னதான் ஆக போகும் பொழுது எல்லாவற்றையும் உனக்காக இந்த அப்பன் இப்பொழுது சொல்லப் போகின்றேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்குமே இந்த 6 அடி நிலம் கூட சொந்தமில்லை என்பதுதானே உண்மை. நீயும் இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நினைத்துவிட்டு இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா விஷயத்தையும் நீ தொலைத்து விட்டாய். இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய். இவர்கள் என்ன சொன்னாலும் அதை சரி என்றுதான் நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதனை இத்தனை காலமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏதாவது ஒரு வழியில் நம் வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லட்டும் என்று நீ எண்ணிக்கொண்டு இருந்தாய். ஆனால் இவர்கள் இந்த அளவிற்கு செய்ய துணிகின்றார்கள் என்பது உனக்கு தெரிஞ்சாபு. அது தன்னுடைய உண்மை கூட. ஏனென்றால் ஒரு உயிர் போகிறது என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா? அதை உன் குடும்பத்தில் இவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள் என்றால் சட்டென்று முதலில் இருந்து நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு இவர்களின் ஆட்டத்தை அடைத்து அதனை நிறுத்த வேண்டும். இந்த அப்பன் உனக்கு உதவி செய்ய உனக்கு தேவைப்படுகின்றது அல்லவா? அப்பனுடைய உதவி உனக்காக எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பன் என்ன செய்ய போகின்றேன் என்பதை உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். வெளியில் இருந்து யாரும் வந்து இதை செய்யவில்லை. என்னவோ இவர்கள் உன் குடும்பத்தில் யாரேனும் சந்தோஷமாக இருந்தால் அத்தனை வயிற்றெரிச்சலாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இவர்கள் தாழ்ந்து போக வேண்டும், அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இப்பேற்பட்ட சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களில் எல்லாம் பார்த்து அவர்கள் கை கொட்டி சிரிக்கின்றார்கள். இவர்கள் எண்ணியது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா? அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா? அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தது. என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கை தமக்கான உண்மைகளை தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்று இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் அழிக்க அவர்கள் முயன்றது என்று சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல குடும்பத்தில் குழப்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் அத்தனையும் இக்கட்டான சூழ்நிலையிலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் எண்ணங்கள் ஏதேனுமில்லை என்றவுடன் என்ன செய்வது, ஏது செய்வது என்று அங்கு இங்குமாக ஓடிக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் உன் அப்பன் நான் அல்லவா?
என் பிள்ளையே, இவர்கள் அதிகப்படியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி உனக்கு கெடுதல் செய்ய சொல்லி அவர்கள் பின்னால் போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் யார் இவர்களிடத்தில் பணம் பெற்றார்களோ அவர்களிடத்தில் பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் இவர்கள் ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள். அதனால்தான் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாதிக்கவில்லை. அதிலும் குறிப்பாக உன் அப்பன் நான் உனக்கு காவல் நின்று கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது. யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது. அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் மேலும் மேலும் அவர்கள் அதிகமாக எண்ணங்களை வளர்த்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களினுடைய இந்த யோசனை எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை நல்ல வழிபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் உனக்கான நன்மையை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதை நீ நினைத்து கொள்ள வேண்டும். அப்பனுடைய பணி ஆசிகளோடு உனக்கு செய்ய நினைப்பதை எல்லாவற்றையும் இவர்கள் ஆட்டம் அடங்கிவிட்டது. இவர்கள் செய்ய நினைத்த செய்வினை எல்லாவற்றையும் முடித்து இவர்கள் நினைத்ததை போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கப் போவதில்லை. இவர்கள் எண்ணியது போல எந்த செய்வினைகளும் உன்னை வந்து தீண்டப் போவது கிடையாது. எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டு உனக்கான சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீ உன்னுடையதாக உருவாக்கி கொள்ளப் போகின்றாய். எந்த மாற்றங்களும் உனக்கு கிடைத்தது எதனால் தெரியுமா? இந்த அப்பன் உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை செய்வினைகள் என்றவுடன் பயந்தாயே உயிர் போகும் என்று இத்தனை மாற்றங்களும் உனக்கு கிடைத்தது எதனால் தெரியுமா? இந்த அப்பன் இருந்து உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை செய்வினைகள் என்றவுடன் பயந்ததாக உயிர் போகும் என்று உடன் கலங்கினா இல்லையா? என் அப்பன் சொல்கின்ற கதை கேட்கும்போது நம் வாழ்க்கையில் இது நடந்தால் என்ன ஆகும் தான் நமக்கு காவலாக இருக்கின்றார் என்று தானே நினைத்தாய். அப்படியானால் நீ என்னுடைய பிள்ளை ஆகிவிட்டாய் அல்லவா? உன்னுடைய முழுமையான என்னுடைய குழந்தை நீ மாறிவிட்டாய் அல்லவா? இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயத்தையும் உண்மைகளையும் இனிமேல் உன் வசமாக்குவேன். இந்த அப்பன் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனையும் இந்த வாழ்க்கையில் இல்லை. உயிரை பறிக்க நினைத்தாலும் உன் குடும்பத்தையே அழிக்க நினைத்தாலும் இவர்கள் தகுந்த நேரத்தில் நான் இருக்க இவர்களுக்கான தண்டனையை கொடுத்து ஒவ்வொரு விஷயக்கு பின்னாலும் இருக்கு பெற வேண்டிய நல்ல மாற்றத்தை நான் பெற்று விடுவேன். உன்னால் இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்துவிட முடியும். நீ நினைத்ததை இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்க முடியும். அடுத்தவர்களை தேடி சென்று பணத்தை வாரி இறைத்து செய்வினை என்ற பெயரில் ஏமாந்து போகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து வாழ வேண்டும். இதுவெல்லாம் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்று உறுதி வாக்கினை தருகின்றேன். சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தான் இவையெல்லாம் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியின் நிச்சயமாக கொடுக்கும். உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் வருகின்ற வேளையில் இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உனக்காக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி வருகின்ற நாட்கள் உனக்கான சந்தோஷமான நாட்களாக இனி வரப்போகின்றது. உனக்கான நிறைவான வாழ்க்கையை செய்வினை எல்லாவற்றையும் மீட்டு அவர்களுக்காக திரும்பி செல்லப் போகின்றது. அவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை அழைக்க நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. கவலைப்படாமல் இரு. உன் அப்பன் நான் உனக்காக இருக்கின்றேன். என் தங்கமே, உன் அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.